ஹலோ காய்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், 2 நாய்க்குட்டிகள் ஃபோனுக்கு ஆசைப்படுற கதை தான் பார்க்க போகிறோம். அதில் கடைசியில் ஒரு சுவாரஸ்யமான விஷயமே இருக்குது. முதல்ல கதை என்னென்னு பார்த்துடலாம். ஒரு சிறிய நகரத்தில் அமைதியான வீட்டில் 2 நாய்கள் இருந்தன. ஒன்றனுடைய பெயர் ராஜா, இன்னொரு நாயினுடைய பெயர் பில்லி. இருவரும் சிறு வயதிலிருந்தே ஒரே வீட்டில் வளர்ந்து வந்ததால் நல்ல நண்பர்கள் போல இருந்தார்கள். ஆனால் ஒரு சின்ன விஷயத்துக்காக எப்போதுமே போட்டி போடுவார்கள். வீட்டுக்காரர் ஒரு நாள் ஒரு புதிய மொபைல் ஃபோனை வாங்கினார். அது மிகவும் அழகானது. பெரிய ஸ்க்ரீன், நல்ல கேமரா எல்லாம் இருந்தது. அவர் அந்த ஃபோனை மீசை மீது வைத்துவிட்டு வேலைக்கு சென்று விட்டார். அந்த ஃபோனை பார்த்ததும் ராஜாவுக்கும் பில்லிக்கும் பெரிய ஆர்வம் வந்தது. ராஜா சொன்னார், அந்த ஃபோன் நம் வாழ்க்கையை மாற்றும் மாதிரி இருக்கு, நாம் அதை பார்த்து விளையாடலாம் என்று சொன்னார். பில்லி சொன்னார், இல்லை, இது மனிதர்களுக்கானது, நாம் தொடக்கூடாது என்று சொன்னார். ஆனால் ராஜாவுக்கு ஆர்வம் அதிகமாக இருந்தது. அவன் அந்த ஃபோனை சுற்றி சுற்றி பார்த்தான். ஸ்க்ரீனில் வெளிச்சம் வந்தது. அவனுக்கு அது பெரிய விளையாட்டு பொருள் போல தோன்றியது. அன்று மாலை வீட்டுக்காரர் வெளியே சென்று விட்டார். ராஜா மெதுவாக மேசை மீது ஏறினான். பில்லி அவனை தடுத்து நிறுத்தியது. ராஜா, வேண்டாம், இது சரியானது இல்லை என்று சொன்னான். ஆனால் ராஜா கேட்கவில்லை. அவன் ஃபோனை மூக்கால் தட்டினான். திடீரென்று கேமரா ஆன் ஆகி செல் மோடில் அவன் முகம் வந்தது. அதை பார்த்து ராஜா பயந்து போனான். ஆனால் அதே நேரத்தில் அவனுக்கு சுவாரஸ்யமாகவும் இருந்தது. இது நன்றாக இருக்கிறதே என்று நினைத்தான். அவன் திரும்ப திரும்ப ஃபோனை தட்டி விளையாடினான். அப்போது தவறுதலாக ஃபோன் கீழே விழுந்தது. ஸ்க்ரீன் உடைந்து விட்டது. ராஜா பயந்து உறைந்தான். பில்லியும் பயந்தான். இருவரும் ஒன்றாக நின்று பார்த்தார்கள். பில்லி சொன்னான், ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இது நம்மளுக்கானதில்லை என்று, ஏன் நீ கேட்கவில்லை என்று கூறினான். ராஜா சொன்னான், பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது, அதனால்தான் தட்டி விளையாடினேன் என்று கூறினான். எனக்கு பயமாயிருக்கிறது என்று பில்லி சொன்னான். ராஜா சொன்னான், உன்னை விட எனக்குத்தான் அதிக பயமாக இருக்கிறது, ஏனென்றால் அதை உடைத்தது நான் தானே என்று சொன்னான். சில மணி நேரங்கள் பின் வீட்டுக்காரர் திரும்பி வந்தார். உடைந்த ஃபோனை பார்த்ததும் அவருக்கு மிகவும் கவலை வந்துவிட்டது. இது எப்படி உடைந்தது என்று அவர் கேட்டார். ராஜா தலையை குனிந்து மெதுவாக முன்னே வந்து உடைந்த ஃபோனை பார்த்தான். பில்லியும் அவனுடன் நின்றான். அதே நேரத்தில் பில்லி மெதுவாக ராஜாவை தள்ளிவிடாமல் நின்று இருவரும் சேர்ந்து உண்மையை காட்டினார்கள். அதாவது வீட்டுக்காரருக்கு சொன்னார்கள், நாங்கள் அதை விளையாட்டு பொருள் என்று நினைத்தோம் என்று. வீட்டுக்காரர் கொஞ்சம் சோகமாக இருந்தாலும் இருவரும் உண்மையை மறைக்கவில்லை என்பதை பார்த்து கோபப்படவில்லை. அவர் சொன்னார், பொருட்கள் நம்முடைய விளையாட்டுக்கு அல்ல, கவனமாக பயன்படுத்த வேண்டும். முக்கியமாக உண்மையை சொல்வதுதான் பெரிய நல்லது என்று சொன்னார். ராஜா தலை குனிந்து நின்றான். பில்லி அவனை பார்த்து மெதுவாக வாலை ஆட்டினான். அந்த நாளிலிருந்து ராஜா ஒரு முக்கியமான பாடம் கற்றுக்கொண்டான். பில்லியும் கற்றுக்கொண்டான். ஆர்வம் நல்லது, ஆனால் எல்லா விஷயத்திலும் கட்டுப்பாடு வேண்டும். உண்மையை சொல்வது எப்போதும் சரியான முடிவு. இருவரும் மீண்டும் நண்பர்களாக மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பித்தார்கள். ஆனால் இந்த முறை அவர்கள் எல்லா விஷயத்திலும் கவனமாக இருந்தார்கள். ஓகே காய்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.